ரட்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர், பிறரும் வாழ உங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று உம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானுடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவர் எம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த அவர் தரும் வார்த்தையினால் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஊட்டம் பெற்று அவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்து அதன் மூலமாக எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய நாங்கள் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்ற இந்த பயணம் எங்கள் வாழ்வை இன்னும் அதிகமாக அவர் பால் ஈர்த்து செல்கின்றது என்பதனை நாங்கள் மறுக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து அவரோடு இணைந்து நடந்து ஆண்டவர் தருகிற மீட்பை நாங்கள் கண்டடைய எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளிலும் இந்த திருப்பலியிலே திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த பலியினை சிறப்பாக கொண்டாடி ஆண்டவருடைய அருளை பெற தடையாய் இருக்கிற குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் கிறிஸ்துவின் மாற்றிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலைவாழ்வின் கதவுகை எங்களுக்கு திறந்துவிட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் கடவுளாய் நின்று வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 21 ஏறாக. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்கினியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்சு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் ஜெருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதர்களின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் ஜெருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 திருவசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி ஜேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் ஜேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். ஜேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் ஜேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். ஜேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக ஜேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று ஜேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். ஜேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர்
உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனது அருமை சகோதர சகோதரிகளே, பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவோடு இடைப்படும் பொழுது 3 முறை அவர் கேட்கின்றார். முதலாவது முறை பேதுருவிடத்தில் கேட்கின்ற பொழுது, பேதுரு என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கிறார். பேதுரு சொல்கிறார், ஆம் ஆண்டவரே, நான் அன்பு செய்கின்றேன். இங்கு பேதுருடைய மனநிலையும் இயேசுனுடைய மனநிலையும் எப்படி இருந்திருக்கும்? இதேதான் நீ முன்பும் சொன்னாய், ஆனால் என்னை மறுதளித்தாய், ஞாபகம் இருக்கிறதா என்பது போல அவருடைய பார்வை அமைந்திருக்கும். அடுத்ததாக 2வது முறையும் அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது பேதுருவுக்கு உண்மையாகவே ஞாபகம் வந்திருக்கும், ஆண்டவரை மறுதளித்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பேதுரு தவறிழைத்தார், பேதுரு தவறு செய்தார். ஆனால் அந்த தவற்றை கொண்டு ஆண்டவர் பேதுருவை தண்டிக்கவில்லை. அதுதான் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை விட்டு பல தவறுகள் செய்யலாம். நாங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகலாம். அவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை விட்டு நாங்கள் பிரிந்து போகலாம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் எங்களுடைய முந்திய வாழ்க்கையை கொண்டு பிந்திய வாழ்க்கையை தீர்மானிப்பவர் அல்ல. இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது கடந்த கால வாழ்க்கையில் இவன் இப்படியெல்லாம் இருந்தான், ஆகவே இவன் இப்படித்தான் இருக்க போகிறான் என்று சமுதாயம் தீர்மானிக்கும். சில நேரம் எங்கள் பெற்றோர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், நீ இந்த விஷயம்லாம் செஞ்சிருந்த, இப்படி செய்கிறத பார்க்க எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி கூட சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எங்களுடைய கடந்த காலங்களை வைத்து தீர்மானிப்பவர் அல்ல எங்களுடைய ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, மாறாக நான் இப்பொழுது அப்பா என்று சொல்கிறேனா, இப்பொழுது என்னுடைய அழைத்தலுக்கு ஆமேன் என்று சொல்கிறேனா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்கிறேனா, அந்த நிமிஷமே ஆண்டவர் எம்மை கட்டி அரவணைத்து புது வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி அழகாக எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. பேதுருடைய பழைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கவில்லை, மாறாக இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை, இந்த அழைத்தலைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே அந்த எண்ணத்தில் வளர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்ட பிற்பாடு எங்கள் வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதனை பேதுருனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்கிறார், சிறுவயதிலே நீ கையை கொடுக்கும் பொழுது உன் கையை பற்றி கொண்டு உன்னை நீ விரும்பிய இடத்துக்கெல்லாம் போகலாம். ஆனால் நீ வளர்ந்த பிற்பாடு நீ உன் விருப்பப்படி செய்ய மாட்டாய், மாறாக உன்னை கட்டி இழுத்து செல்வார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. பேதுரு எவ்வாறான ஒரு சாவை அல்லது இறப்பை எதிர்கொள்ளப் போகின்றார் என்று. ஆகவே நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டோம். எங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு நாங்கள் புதிய வாழ்க்கைக்கு ஊடாக வந்து ஆண்டவரோடு பயணிக்க போகின்றோம் என்று முடிவெடுத்த பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை இலகுவான வாழ்க்கையாக இருக்கப் போவதில்லை என்பதனை இந்த பாடம் எங்களுக்கு கற்பிக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நாங்கள் தேர்ந்து கொண்டால், ஆண்டவரோடு பயணிக்கப் போகிறோம் என்று நாங்கள் முடிவெடுத்தால், ஆண்டவரை பற்றி கொள்ளப் போகிறோம் என்று முடிவெடுத்தால் அந்த வாழ்க்கை இலகுவான வாழ்க்கையாக இருக்காது. மற்றவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள், அல்லது எங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் தேர்ந்து கொண்டவர்களோடு என்றும் இருப்பார் என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைய நாள் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஊட்டமூட்டுவதாக, இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்து அவரிடத்திலே சொல்வோம், ஆண்டவரே உமக்கு தெரியுமே நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்கின்ற அந்த தைரியத்தை கேட்டு இன்றைய நாளில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே எம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல ஆயனே இறைவா, திருச்சபையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து
அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகள் அனைத்திலும் நீரே அவர்களுக்கு துணை நின்று அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் மாறி நற்செய்தியை நம்ப அழைப்பவரே உம் இறைவா, வீண் பகைமைகளுக்கும் கோபத்திற்கும் போட்டி மனப்பான்மைக்கும் இடம் தராமல் சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு எங்கள் தீய உணர்வுகளை தூய ஆவியால் வென்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்ற இறைவா, நம் வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் இறைவார்த்தையில் நிலைத்து நின்று எமது சோதனைகளை விவேகத்துடன் எதிர்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எமது பிள்ளைகள் தங்களின் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. உங்கள் நன்மைகளை நாங்கள் தோற்றப்பட்டுள்ளோம். புண்ணியத்தை உடைய மனிதர்களுக்கு பயன்படுத்தாமல் இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், வினையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், வினையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர் உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியூட்ட படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் ஜீசஸ் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாங்கள் அவரை அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருத்திரத்தின் பாதுகாத்து நித்திய வாழ்வு காத்து. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். இறைவா, உம் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால்
நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினார். ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.